மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்படி இருக்குது. டெய்லியில் டபுள் டாப் எடுத்து கீழே தான் இறங்கணும். ஒரு ட்ரெண்ட் லைனு நாளைக்கு எப்படியும் மார்க்கெட்டு மேலே போய்தான். ஏன்னா அது ஓப்பன் ஆனது இதில் மேலே போயிட்டு தான் கீழே வரோன்னு நினச்சேன். ஏன்னா இது ஒரு சப்போர்ட்டை உடனே பிரேக் ஆகாது. நான் அன்றைக்கி ஃபுல்லாக இப்படியே நின்றுக்கிடணும்னு நினச்சேன். இப்படி பாடி வச்சுட்டு அப்புறம் நாளைக்கு திரும்ப கீழே ஃபாஸ்ட்டாக இறக்கி விடுவோன்னு நினச்சேன். ஒரு க்ரீன் வந்து அதுக்கப்புறம் பிரேக் ஆகினா தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர நடக்கும். கண்டினியூவாக ரெட்டாக வந்தாலும் கொஞ்சம் அப்படி விற்கு அப்படிலாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். இது தொடர்ந்து இப்படி இதில் ஒரு க்ரீன் வந்துச்சு, அப்புறம் பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். ஒரு 3 கேண்டில் கீழே போயிடும். எப்படியும் அங்கே வரணும், எப்படியும் வந்துடுவோம். இங்கே ஒரே இருக்குது, பார்ப்போம். நல்ல ப்ராஃபிட் இன்னைக்கு. நான் ஸ்டார்டிங்கில் எடுத்துட்டேன். இல்லைன்னா ரெண்டாவது ஒரு நல்ல மூமெண்ட்டாக கிடச்சிருக்கு. நான் கீழ் சுவிட்சுன்னு ஒன்று ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் திரும்ப ட்ரை பண்ணேன். அது பண்ணதான் ஒர்க் ஆகிட்டு 55,000 எடுத்தேன். நல்ல ப்ராஃபிட். எப்படியும் மேலே போகணுன்னு எனக்கு தெரியும். கரெக்டாக சப்போர்ட்டில் தான் இருந்துச்சு. இது அப்படி தான் என்ட்ரி. இது ஃபஸ்ட்டு ஸ்விங்கு மேலே போயிட்டு ரிட்டர்ன் ஆகிடுச்சு. இது ஒரு ஸ்விங்கு தான். ஃபஸ்ட்டு கேண்டில், 2ஆவது கேண்டில் அதை பிரேக் பண்ணுது. 3ஆவது கேண்டில் கீழே இறங்கி திரும்ப சப்போர்ட் எடுத்து பை பண்ணி இந்த செல்லரை பையர் வின் பண்ணிட்டான். அப்புறம் எப்போ ஃபெயிலியர் நடக்கணும்னா இது வந்து இந்த பாடியோட கீழே க்ளோஸ் கொடுத்தா மட்டும்தான் ஃபெயிலியர் நடக்கும். இப்படி இப்போ கீழே க்ளோஸ் கொடுத்துட்டுனா அப்புறமா அடுத்த கேண்டிலே உள்ளே வந்துருச்சுனிங்கன்னா இது ஒரு ரெட்டு, அடுத்தப்போ க்ரீன் இதுலேருந்தே பை ஆகி திரும்ப உள்ளே வந்துருச்சுன்னா அப்படி ட்ரெண்டு மாற வேறு செய்யும். நம்ம இதில் கொஞ்சம் கவனமாக எடுக்க வேண்டியிருக்கோம். அப்படிமே உள்ளே போயிட்டு உள்ளே போனோடனே உடனே எடுத்துடக்கூடாது. திரும்ப ஃபாஸ்ட்டாக கீழே இறக்கிறோம். அப்புறம் இந்த பையர் செல்லரை வின் பண்ணதுக்கப்புறம் மேலே போன பிறகு கீழே இறங்கி இதில் ஒரு சின்ன செல்லர் வரணும். அதை பிரேக் பண்ணி அப்புறம் மேலே போகணும். அப்போ தான் என்ட்ரி. போகணும். அப்போ தான் அது கீழே இறங்காது, ஃபெயிலியர் நடக்காது. உடனே உள்ளே போயிட்டுன்னு உடனே எடுத்துகிட்டு அடுத்த கேண்டில் கீழே இப்படி போயிட்டுருந்தா என்ன பண்ணுவேன்? அப்படியே கரெக்ஷன் நடக்கும். பார்த்துருங்க, இந்த பக்கமும் பிரேக் ஆகும், மேலேயும் பிரேக் ஆகும், கீழே பிரேக் ஆகும், மாறி மாறி நடக்கும். இது ஒரு நல்ல அளவு தெளிவாக தான் கொடுத்துருக்கு. சப்போர்ட்டு பாக்ஸ் சப்போர்ட்டு வச்சுக்கிடுவோம். அதுலேயே மேலே வந்து பை ஆகுது. இந்த கேண்டில் முடிஞ்ச வரை தான் என்ட்ரி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட் டைம் பிரேக் ஆகிட்டு 2ஆவது டைம் பிரேக் ஆகிட்டு இனி கீழே அவ்வளோ ஈஸியாக இறங்காது. ஏன்னா இது ஒரு ஸ்விங்கும் போயிட்டு கொஞ்சம் டார்கெட்டு மேலே வரையும் போகும். இது வரையும் போகணும். அங்கே அதுக்கப்புறம் மேலே டார்கெட் பார்க்கணும். நான் இது வரையும் தான் எடுத்தேன். கிட்ட போகும்போதே எக்ஸிட் பண்ணிட்டேன். இது ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ஆனால் இதை பிரேக் பண்ணி மேலே போகாது. இதை பிரேக் பண்ணி உள்ளே போயிட்டுன்னா அங்கே உள்ளே போயிடும். அங்கே செல்லரு கேண்டிலுக்கு உள்ளே போயிடும். வேறு அப்புறம் ட்ரெண்டு வேறு மாறிடும். கொஞ்சம் கோல்டாகி தான் அப்புறம் இருக்கும். இப்படி போயிட்டு இது ஒரு டார்கெட்டு. மேலே ஒன்று இருக்குது, இது ஒரு டார்கெட்டு. கடைசி ஃபைனல் அவ்வளோ தூரம் தான் போகணும். நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடணும். இதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. ஏன்னா இதில் சின்ன சின்ன மூவ்மெண்ட் தான் போகுது. ஒரு பையர் வரோம், ஒரு செல்லர் வரோம், ஒரு பையர் வரோம், இந்த மாதிரி தான் போகுது. இது இப்படி ஒரு லைனை கூட போட்டு வச்சுக்கலாம். அது டார்கெட் எவ்வளோ தூரம் போகணும்னு பார்க்க. அதில் ஒரு என்ட்ரி போட்டேன். அப்புறம் எப்படியும் திரும்பன்னு தெரியும்.
இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இப்போது இதில் இந்த பையரை செல்லர் வின் பண்ணுறான். இந்த டார்கெட்டு இதுதான் டார்கெட். இதில் வந்து ரீச் ஆகிட்டு திரும்ப மேலே போகுது. அப்புறம் எந்த செல்லரையும் வின் பண்ணல, எந்த பையரையும் வின் பண்ணல. அந்த பையரை முதல் வின் பண்ணுது. இப்படி வச்சுட்டு இதில் தூரம் போகணும்னு தெரியும். ஏன்னா மார்க்கெட் போக முடியாமல் தான் போகுது. நம்மளுக்கு அப் ட்ரெண்டு மாதிரி காமிக்குது, ஆனால் அதால் போக முடியல. இது ஒரு செல்லிங், இதில் ஒரு செல்லிங், இதில் ஒரு செல்லிங், இதில் ஒரு செல்லிங். மேலே அவ்வளோ விற்கா விட்டுட்டு இதெல்லாம் நல்லா ஹோல்ட் ஆகிட்டு செல் ஆகுது. அப்புறம் 1 மினிட்டில் நமக்கு 1 மினிட் சார்ட்டும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்து என்ட்ரி எடுத்தேன். இறங்கும்போது எப்படி இறங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இது இதை பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. இது பிரேக் பண்ணி கீழே வந்தாலும் ஒரு பையர் வந்து அதை பிரேக் பண்ண கூட தான் எடுக்கணும். அதான் சேஃபான ட்ரேடு. இப்போ இதுதான் கடைசி பையர். கீழே அதை பிரேக் பண்ணி கீழே வருது. திரும்ப இந்த பையர் வரணும், வந்து அங்கே உள்ளே போகக்கூடாது, அது ரிஜெக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் ஹேண்டில் வரணும், ஸ்ட்ராங் ஆகிரும். அப்புறம் கீழே இறங்காது. இப்போ வச்சுட்டு நம்ம கீழே வரையும் வச்சுக்கலாம். ஏன்னா நான் இன்றைக்கி நிறைய குவாலிட்டி போட்டேன். முதல்ல 20 லாட்டு, 20 கால் லாட்னா 400 அந்த மாதிரி வந்துடும். குவாலிட்டி 400 வந்துடும் சென்செக்ஸில். இதுக்கப்புறம் தான் என்ட்ரி. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் கேண்டில் நடக்கும்போது உள்ளே வந்த மாதிரி தெரியும். ஒன்றும் எக்ஸிட் பண்ணக்கூடாது. ரிஜெக்ட் ஆகிட்டு இனி கீழே வரமாட்டோம், டார்கெட் ரீச் ஆகாமல் விடாது. இதோட டார்கெட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் இதுதான். 5 மினிட்டு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். 5 மினிட்டில் பாருங்கள் ஷார்ட்டாக வந்த மாதிரி வந்துருக்கு. 1 மினிட்டில் போட்டு அரைச்ச மாதிரி இருக்குது. 5 மினிட்டில் நல்லா ஷார்ட்டாக வந்துட்டு. அதான் ட்ரேடு. 2வது ட்ரேடு இது. ஃபஸ்ட் ட்ரேடுங்க, ஃபஸ்ட்டு ட்ரேடு இதில், 2வது ட்ரேடு இதில், 3வது ட்ரேடு வந்து இவன் இவ்வளோ தூரம் போகணும், போகலை. அவன் இந்த ஸ்விங்குக்கே திரும்பிட்டான். இதில் ஒரு ஸ்விங் இருக்கு, திரும்பி இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா கடைசியில் இந்த பையரை வின் பண்ணிட்டான், இதையும் வின் பண்ணிட்டு. இது ஒரு சப்போர்ட்டு. திரும்ப இதில் போடுறேன். நம்ம இந்த இப்போ இது ஒரு சப்போர்ட்டு. இதில் பையாகி திரும்ப மேலே போகுது. மேலே போகும்போது உடனே இந்த கடைசி கேண்டில் விக்கு எது இருக்குன்னு பார்க்கணும். அந்த ஸ்க்ரீனில் தான் கடைசி கேண்டில் விக்கு எவ்வளோ இருக்கோ அதில் ஒரு லைன் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்படி டச் பண்ணோம், இப்படி டச் பண்ணிவிட்டு அப்படி விற்க மாதிரி விட்டுட்டு இறங்கிற போது இருக்கும். திரும்ப அதை பிரேக் பண்ணி அந்த டார்கெட்டுக்கு போயிடும். அது வரை வெயிட் பண்ணணும். அதில் கரெக்டாக அந்த டார்கெட்லேயா நிற்குதா, இதுதான் பாயிண்ட்டு, டார்கெட் பாயிண்ட்டு. டார்கெட்லேயா நிற்குதா, மேலே க்ளோஸ் பண்ணதான்னு பார்க்கணும். மேலே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டுன்னு வைங்களேன், இதில் இப்படி மேலே கொஞ்சம் வின் பண்ணிவிட்டு அப்புறம் வின் பண்ணாலும் கீழே இறங்க தான் செய்யும். இந்த லைனை பிரேக் பண்ணி மேலே போயிட்டுனாலும் நம்ம அப்புறம் மேலே பேரெல்லாம் எடுக்கக்கூடாது. இந்த டார்கெட்டு இவ்வளோ தூரம் வரும்போது எக்ஸிட் பண்ணியிருக்கணும். அப்புறம் மேலே போதா கண்டினியூவாக கீழே இறங்குதா மேலே வருமானு பார்க்குறக்கு இது இப்படி இந்த கடைசி கேண்டில் பிரேக் பண்ணி உள்ளே போயிடுச்சிட்டுனா திரும்ப கீழே இறங்கும். அப்படி இறங்கி தான் திரும்ப மேலே போகும். அது பிரேக் பண்ணலன்னா நிறைய ஒரேடியாக கீழே வந்துடும். கீழே இறங்கும்போது எப்படி இறங்கணும்னா இப்படி ஒரு கேண்டில் வரும். இப்போ பிரேக் பண்ணாத கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் வரும், பையாகி அதை பிரேக் பண்ணி மேலே போகிற மாதிரி காமிக்கும். அங்கே விற்கலாம் இவ்வளோ தூரம் விட்டுருக்கோம், சரி விட்டுருமா, நம்ம அதை பார்த்து பயந்துடக்கூடாது.
க்ளோசிங் எங்கே கொடுக்குன்னு பார்க்கணும். கடைசி இந்த இதுக்கு உள்ளே கொடுத்துட்டா அப்போ க்ரீனாக இருக்கணும். இது அடுத்த கேண்டில் ஒரு ரெட்டு வரணும். இப்போ இது க்ரீன்னா வேறு அடுத்ததும் இப்படி க்ரீன் வச்சு மேலே போனாலும் போயிடும். அதுக்காண்டி ஒரு கேண்டிலுக்கு வெயிட் பண்ணோம். அடுத்த கேண்டில் கீழே வந்துடும். கீழே ஒரு ரெட்டு வந்துட்டுனா ஒரு ஸ்மால் ரெட்டு வந்தாலே பரவாயில்ல. ஸ்பின்னிங் டாப் வந்தாலும் அதுக்கப்புறம் போகாது. இது வந்த பிறகு இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இல்லைனா கீழே இறங்குற மாதிரி காமிச்சிட்டு கடைசி நேரத்தில் டப்புன்னு மேலே ஓடிடும். இப்படியே கீழே இறங்குற மாதிரியே காமிச்சிக்கிட்டே இருப்போம். க்ளோஸ் கொடுக்கும்போது மேலே போய் க்ளோஸ் கொடுக்கணும். அந்த கேண்டில் முடிகிற வரை வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ட்ரி போடணும். இந்த கேண்டில் அப்படியே என்ட்ரி போட்டால் அப்புறம் ஃபாஸ்ட்டாக கீழே வந்துடும். இதில் எப்படி நடந்திருக்குன்னா, இது ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது. இப்போ இது உள்ளே போகுது. இதை பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் கொடுக்குது. சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு திரும்ப உள்ளே போகிற மாதிரி ஒரு பையரை காமிச்சாலும் இந்த சப்போர்ட்டுக்கு உள்ளே போகலை. இப்போ திரும்பும்போது அது கடைசி கேண்டில் ஆயிரும். இது கீழே பிரேக் பண்ண பிறகு திரும்ப உள்ளே போகும்போது இது கடைசி கேண்டில் ஆயிரும். இதை பிரேக் பண்ணி உள்ளே போனால் தான் மேலே போவோம். இப்போ இது ரிஜெக்ட் ஆகிட்டு அடுத்த கேண்டில் இந்த கேண்டில் வந்த பிறகு 5 மினிட் வெயிட் பண்ணணும். நம்ம ஒன்றும் 1 மினிட்டில் பார்த்து எடுத்துடக்கூடாது. 1 மினிட்டு ரொம்ப நாய்ஸாக இருக்கும். நம்மளால் கரெக்டாக உங்கள் மூட்டத்தை கேட்ச் பண்ணக்கூடாது, முடியாது. இந்த கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் 1 மினிட்டில் மேலே போகிற மாதிரி இருந்தால் பார்த்து என்ட்ரி எடுக்கணும். அப்புறம் பிலோ ஓப்பன் தான் போட்டிருக்கான். இது பிலோ ஓப்பன். அப்புறம் ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கிட்டு பிலோ ஓப்பன் போட்ட பிறகு இதில் ஒரு டார்கெட் இருந்தது, அதனால் விட்டுட்டேன். இதில் ஒரு டார்கெட் இருந்தது. இப்போ ஸ்டார்டிங்கில் இதில் தான் ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதனால் நல்லா மூமெண்ட்டும் கிடச்சிருக்கோம். நம்ம ட்ரேட் எடுக்கும்போது இந்த மாதிரிலாம் வராது. பார்த்துங்க, நம்ம லாட்டு நிறையா போடுறோமா, பெரிய ப்ராஃபிட் பார்த்த உடனே பயந்து உடனே எக்ஸிட் பண்ணிடுறோம். நான் அதுக்காண்டி தான் இடையில 5 லாட்டு போட்டோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது எக்ஸ்பைரி நான் போட்டேன் ஒரு 20 லாட்டு. நல்ல இது இவ்வளோ தூரம் கேட்ச் பண்ணிடலாம். நம்ம மைண்டு ஸ்டாப் ஆகிரும், ஒர்க் ஆகாது. கொஞ்சம் லாஸ் கொடுத்துட்டு இப்போ அது நான் 42,000 அப்படி காமிச்சிக்கிட்டு இருந்து கொஞ்சம் மேலே வந்துச்சுன்னா புஸ்க்குன்னு இறங்கிடும். 24,000 அப்படி போயிடும். 24,000 20,000 போயிடும். உடனே நம்மளுக்கு என்ன தோணும், அதுலையாட்டும் எக்ஸிட் பண்ணாமல் இல்லையேன்ட்டு கிடக்கும். இது எதுக்கு இதுவரை ஒரு டார்கெட் வச்சுட்டு இதில் நான் கொஞ்சம் பையாகி தான் கீழே இறங்குவான்னு நினச்சேன். அது பாட்டுக்கு சரதரன்னு இறங்கிருக்கு. அதில் டார்கெட் வந்தோடனே எக்ஸிட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கீழ் சுவிட்சுன்னு ஒன்று இருக்குது, அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அதை ஆஃப் பண்ண பிறகு அது ஒர்க் ஆக மாட்டாங்க. செக் பண்ணி பார்த்தேன், என்ட்ரி போட்டேன், அப்புறம் விழலை. சரி அதோட முடிச்சிடும் அப்படின்ட்டு. நிறைய ஆசைப்படக்கூடாது. மார்க்கெட்டில் லாஸ் ஆகிற காரணமே இந்த ஆசை தான். ஒரு நல்ல ட்ரேடுக்கு வெயிட்டும் பண்ண மாட்டோம். எடுத்துடலான்ட்டு திரும்ப எடுத்துக்கிட்டே இருப்போம். காலி பண்ணி விட்டுறோம். இவ்வளோ தூரம் நடந்த ப்ராஃபிட்டை நான் இவ்வளோ இடத்த மூமெண்ட் நடக்கலையே நம்மளை காலி பண்ணி போடும். நம்ம அதில் திணறிடுவோம். இதில் போய்ட்டு திரும்ப நினைப்போம், திரும்ப உள்ளே போயிடுச்சு. இது எந்த மாதிரி பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு பையும் போகுது, இது ஒரு ஸ்விங்கு, அதில் போய் திரும்பும்போது ரெண்டாவது இது உள்ளே தான் எடுக்குது. பார்த்துருங்க, இந்த மூமெண்ட்டும் மேலே போகாது. நாட்களாக இதுதான் கடைசி கேண்டில். அதுக்கு உள்ளே கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு, அப்புறம் மேலே போகாது. அப்புறம் இந்த கேண்டில் போன அப்புறம் இந்த ஸ்பின்னிங் டாப்பு கேண்டில் இதுக்கு மேலே தான் இருக்குது. அதனால தான் இந்த மூமெண்ட்டும் அதுக்கப்புறம் அந்த இது டார்கெட் வரையும் போயிருக்கு. இது டார்கெட் எவ்வளோன்னா, உள்ளே போகும்போது இந்த பையர் ஓப்பன் தான் டார்கெட் வரும். இது ஒரு பையர் ஓப்பனு, அடுத்தப்போ இங்கே ஒரு பையர் ஓப்பன் இருக்கான். இவ்வளோ தூரம் தான் அது போகும். அவ்வளோ தூரம் தான் வச்சு எடுக்கணும். இதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா கீழேருந்து அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக இருக்கா, செல்லிங் ப்ரெஷர் வரும்போது ஃபாஸ்ட்டாக வரும். நான் இதுலலாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இறங்கி பாருங்க. 3 கேண்டில் இறக்கிச்சு. எத்தனை கேண்டில், ஒரு 10 கேண்டில்கிட்ட இருக்கும். 10 கேண்டில் 1 மணி நேரம் நடந்த மூமெண்ட்டை 15 நிமிஷத்தில் இறக்கி விட்டோம். அதுக்காண்டி தான் நம்ம ட்ரெண்டு என்னென்னு கொஞ்சம் கண்டுபிடிக்க தெரிஞ்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டவுன் ட்ரெண்டு தான். அது எவ்வளோ தான் மேலே போனாலும் கீழே இழுத்துட்டு வந்துடும்.
இதிலேருந்து போகும்போது இது ஒரு டார்கெட்டு. இதை இப்போ இதில் பிரேக் பண்ணிடுச்சு. அடுத்த டார்கெட்டு இது. அதுக்காண்டி அது எவ்வளோ அரைன்னு அரைச்சிருக்கு. நம்ம இதிலெல்லாம் பையர்ஸ் எல்லாம் வின் பண்ணிட்டான்னு கீழே உடனே என்ட்ரி போட்டுருவோம். இந்த கேண்டில் இது ஏமாற்றி இந்த கேண்டில் வரக்கூடாது. அதுக்கு தான் வெயிட் பண்ணி அடுத்த ரெட்டு வந்த பிறகு எடுக்கணுங்கிறது. இப்போ இது இந்த கேண்டில் முடிஞ்சோன்னா என்ன, இதுக்கு ரிஜெக்ட் ஆகிட்டு நம்ம அவங்க கீழே தான் இறங்குதுன்ட்டு என்ட்ரி கீழே போடுவோம். நான் இது அடுத்த கேண்டில் மேலே வந்துடுச்சு. அதுக்காண்டி தான் அடுத்த கேண்டில் வெயிட் பண்ணோம். இது ஒரு ரெட்டாக வருதான்னு பார்த்துட்டு அப்புறம் என்ட்ரி எடுக்கும். அடுத்த மேலேருந்து ரிட்டர்ன் ஆகுது. இதான் கடைசி கேண்டில். அதை பிரேக் பண்ணி உள்ளே போகுது. அதுக்கப்புறம் திரும்ப உள்ளே வருது. எவ்வளோ பிரேக் பண்ணாலும் இது ஒரு இதே மாதிரியே நடக்குது. பார்த்தாங்க, ஸ்டாப்லாம் ஸ்கிட் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே பையாகி போகுது. வேணாலும் இனி மேலே போகாது, கீழே தான் இறங்கும். ஏன்னா ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு நேற்று அப்படி தான் முடிஞ்சிச்சு. இப்போ பையா அப் ட்ரெண்டு மாதிரி காமிக்கிறது இல்லை, அதே மாதிரி தான் நேற்று இருந்துச்சு. இப்போ இது அப் ட்ரெண்டு மாதிரி காமிச்சிச்சு. இதிலேருந்து பையாகி அப்படி போகணும். ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் மாதிரி போகணும். அடுத்த நாள் பிலோ ஓப்பன் போட்டு கீழே போயிடுச்சு. நம்ம இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கணும். அந்த நம்ம முன்னாடியே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். பார்த்துருங்க, மார்க்கெட் இப்படி தான் நடக்க போகுதுன்னா. இதிலேருந்து இவ்வளோ தூரம் பாருங்கள், ஏற முடியாமல் ஏறுது. எவ்வளோ நேரம் ஏறி இருக்கு? 2 4 6 8 10 12 14 14ன்னு எவ்வளோ ஆச்சு? 12ன்னு இங்கெல்லாம் 60 நிமிஷம் ஆச்சு. 1 மணி நேரம் கடந்து ஏறி 1 மணி நேரம் போனது 4 கேண்டில் கீழே இறக்கி விட்டுச்சு. அது எப்போதும் அப்படி தான் நடக்கும். டவுன் ட்ரெண்டுன்னா மேலே போக முடியாமல் தான் போனோம். இதிலேருந்தே திரும்பி இருக்கணும். அது நம்மளை ஏமாத்துறதுக்காண்டி மேலே போயிடுச்சு. நம்ம எப்போதும் கிளியராக இருக்கணும். கீழே திரும்பும்போது எடுக்கணும். பார்த்துருக்கோம், நான் கீழே எப்படியும் திரும்புவான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இது எப்படியும் இவ்வளோ தூரம் போயிடும். இந்த இது நல்ல ஸ்விங்கு சப்போர்ட் பை எடுத்து பையாகிற மாதிரி தான் போவான். இவ்வளோ தான் டார்கெட்டு. இனி அதுக்கப்புறம் எடுக்கலை. கிளியராக வந்தப்புறம் எடுப்போம்ன்ட்டு பார்த்து அப்புறம் என்ட்ரி எடுத்து நல்லா சூப்பராக ட்ரேட் பண்ணேன். இது ஒரு 5 லாட்டு போடுறது தான் நம்மளுக்கு நல்லா கிளியராக நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியும். நிறைய குவாலிட்டி போடுறது கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது. அதனால் என்ட்ரி போட்டோடனே கொஞ்சம் இறங்குது. பார்த்துருங்க, அந்த இறங்கும்போது 10,000 15,000 கீழே இறக்கி விட்ருக்கு. சரி, இந்த மாதிரி பார்த்து ட்ரேட் எடுங்க. ஏதாட்டும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்துருங்க. இதெல்லாம் சூப்பரான ட்ரேடு. இந்த ட்ரேடு உள்ளே போகுது, அது உள்ள கடைசி கேண்டில் வந்தால் ரிஜெக்ட் ஆகுது. இந்த கேண்டில் வந்தோன்னே என்ட்ரி எடுக்கிறது. இந்த மாதிரி ட்ரேடு தான் நான் ஃபுல்லாக எடுப்பேன். இதுதான் ஃபெயிலியரே நடக்கல. நல்ல டார்கெட் கிடைக்கும். எங்கே டார்கெட் இருக்கோ அதில் எக்ஸிட் பண்ணிவிட்டு போயிடணும். இது டவுன் ரன்னா கீழே போய்ட்டு, அப் ட்ரெண்ட்னா இதுலேருந்து திரும்ப பை ஆகிருக்கும். அப் ட்ரெண்ட்னா திரும்ப இதுலேருந்து திரும்ப பை ஆகி ஓடி இருக்கும். எப்போதும் நம்ம ஒரு டார்கெட் இருக்குன்னா அதில் கொஞ்சம் எக்ஸிட் பண்ணணும். பார்த்துட்டு, ஏன்னா 5 மினிட்ல இப்படி இருக்குது, 1 மினிட்ல இப்படி ஏறி இறங்கிட்டு நடக்கும். இதில் ஒரு விக் வந்திருக்கு. இந்த விக்கை பார்த்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் அப்படியே பையாகி போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அப்புறம் மேலே கோல்டாகி திரும்ப கீழே இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கிட்டான். இந்த சப்போர்ட்டில் ஒரு பையே ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கிட்டு. எப்படி அந்த சப்போர்ட்டுக்கு ஒரு மதிப்பு இருக்க தான் செய்யுது. சரி, இந்த மாதிரி பார்த்து எடுங்க. ஏதாட்டும் ஒரு இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஈஸி தான், முதல்ல கஷ்டம் இல்லை. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆகுதுன்னு இதில் இவ்வளோ தூரம் போச்சு மார்க்கெட்டு, பை ஆகி போனாலும் இந்த இடத்துக்கிட்ட போனோன்னு ரிட்டர்ன் ஆகிட்டு. அப்போவுமே நம்ம நினச்சிருந்தது இது மார்க்கெட்டு மேலே போகாதுன்னு. அதுவும் ஒரே கேண்டிலே கீழே க்ளோஸ் கொடுத்துட்டான். அந்த கேண்டில் ஒரே கேண்டில் இந்த பையர் செல்லர் வின் பண்ணிட்டான். இதெல்லாம் ஒரு நல்ல சூப்பரான டவுட் இல்லாமல் ட்ரேட் எடுக்கிறது. அப்போ இனியும் மேலே போகுதுன்ட்டு ஸ்டெப்பாக இறங்கணும். இந்த மாதிரி பார்த்து எடுக்கவங்களுக்கு லாஸ் வராது. சூப்பர் ட்ரேட் மாதிரி.